ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சினிமா துறையிலேருந்து வந்த எம்ஜிஆருடைய வளர்ச்சியை எப்படி பார்க்குறீங்க? அதே சினிமா துறையிலேருந்து சிவாஜி ஏன் வெற்றி பெற முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் எம்ஜிஆர் வந்தது என்பது, எம்ஜிஆர் மக்களுடைய நன்மதிப்பை, ஒரு பெரும் தொண்டர்களுடைய மன்மதிப்பை திராவிட இயக்கத்தில் பெற்றுட்டார். அண்ணா காலத்திலே திமுகவினுடைய பொருளாளராக இருந்தார், அந்த தலைமை பொறுப்புகள் இருந்தார். அவருடைய தோற்றம், அவருடைய பேச்சு, அவருடைய சினிமாவில் அவர் ஏழைகளுக்கு பண்ணுறது, இதெல்லாம் உதவி செய்தது. எம்ஜிஆரை பற்றி சொல்கிற மாதிரி சிவாஜி சொல்ல முடியாது. சிவாஜி மிகப்பெரிய நடிகராக இருந்தால் கூட அவருடைய நடிப்போடு தான் ரசிக்கப்பட்டதே தவிர அவரை என்னுள்ள ஒரு ஆளாக ஜனங்க நினைக்கல. எம்ஜிஆரை நினச்சாங்க. அதனால் எம்ஜிஆரோட அந்த கழகமும் இருந்தது. கழகமே அண்ணா கூட்டத்தில் பேசுகிற பொழுது நீ முகத்தை மட்டும் காட்டு போதும் அப்படின்னெல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அப்போ இந்த அறிமுகங்கள் ஜனங்க மத்தியில் ஆழமாக போகுது. அப்படிப்பட்ட ஒரு அறிமுகம் என்பது சிவாஜிக்கு இல்லை. சினிமாவில் பல பேர் ஜெயிச்சிருக்காங்க, சில பேர் தோற்றுருக்காங்க அரசியலுக்கு. உதாரணத்தை எடுத்துக்கிட்டால் விஜயகாந்த் ஒரு கணிசமான வளர்ச்சியை அரசியலில் பெற்றார். அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? விஜயகாந்த் முதல்ல பெற்ற வெற்றி என்பது அதிமுகவோடு சேர்ந்து பெற்ற வெற்றி. ரெண்டாவது, விஜயகாந்த் பிறகு நின்னது தனியாக நின்று ஒரே தொகுதியில் தான் ஜெயிச்சது. அந்த கட்சி வெற்றி பெறலை. ஒரு அரசியல் கட்சி என்பது ஒரு வெறும் ஈர்க்கப்பட்ட ரசிகர்கள் கூட்டத்தை மட்டும் வச்சு நடத்த முடியாது. ஒரு தத்துவார்த்த தெளிவுகள் அதுக்கு தேவை. ஆகவே அது அவர் இப்போ காலம் அவர் விட்டுடுச்சு, இறந்து போயிட்டாருங்கிறதுனால இப்போ அவரை பற்றி நம்ம பேசுகிறோம். ஒருவேளை இருந்திருந்தால் கூட அவர் என்ன பண்ணியிருக்க முடியும் பெருசாக? அவர் ஏன்னா அவரோட நானும் ஒரு 1-2 மீட்டிங்கில் பேசியிருக்கிறேன். அப்போயே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஆகவே அவர் இருந்திருந்தால் என்ன பண்ணியிருக்க முடியும்னு பார்க்கணுமே தவிர, இருந்தபோது அவர் ஜெயலலிதாவோட கூட்டு சேர்ந்து தான் சேர்த்தார். ராமசாமி தான் அந்த கூட்டை ஏற்பாடு பண்ணார். அதுக்கு பிறகு வந்ததில் அந்த அம்மாவுக்கும் அண்ணா ஜெயலலிதாவுக்கும் இவருக்கும் வந்த முரண்பாடு வந்த உடனே சோவை கூப்பிட்டு அந்த அம்மா திட்டிச்சு, நீ எதுக்கு கொடுத்தீங்கனாலும். அதனால் தனியாக அவர் நின்று ஒன்றும் பெரிய இது பண்ணலை. பட் அவருக்கு ஒரு மாஸ் மூமெண்ட் இருந்தது. அந்த மாஸ் மூமெண்ட்டு அரசியலில் அதிகாரத்தை கைப்பற்ற அளவுக்கு இருக்குமான்றதை சோதிக்கப்படலை. அவருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அரசியல் அடி எடுத்து இன்னும் 2 பேர்னா, ஒரு பக்கம் டி ராஜேந்தர், அவர் ஒரு காலகட்டத்தில் அரசியலில் இருந்தார். அதுக்கப்புறம் சரத்குமார். இவங்க 2 பேரும் வெற்றி பெற முடியாமல் போனதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் அரசியல் என்பது ஒரு ஆர்ட்டுங்க. நீங்கள் பேரை மட்டும் வச்சுக்கிட்டு பண்ணிட முடியாது. நீங்கள் யூ ஹவ் டு ஒர்க் அண்ட் ஏர்ன். வேலை செய்து மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெறாமல் ஒரு மீடியா இதை மட்டும் வச்சுக்கிட்டு வர முடியாது. அதுக்கான ரசிகர்கள் ரொம்ப கம்மி. நீங்கள் வின்ஸ்டன் சர்ச்சில் பிரதமர் ஆகிட்டார். அங்கே இருந்த அந்த பெரிய நடிகர் ஒருத்தர் இருந்தார், அவர் ஆகலைன்னு சொன்னால் சர்ச்சிலோடு எப்படி இன்னொருத்தரை சேர்க்க முடியும்? நீங்கள் கலைஞரோடு எப்படி நீங்கள் விஜயகாந்தையோ அல்லது மற்ற எம்ஜிஆரோடையோ மற்றவங்களை சேர்க்க முடியாது. அவங்க திடீர்னு தோன்ற மின்னல் மாதிரி வராங்க. அந்த மின்னல் ஒளியினால் மட்டும் அது சூரியன் ஆகிடும் அல்லது சந்திரன் ஆகிடும்னு பார்க்க முடியாது. இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் பலவீனமாக இருக்குது. இந்த நிலை மாற வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இன்றைக்கி 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க யார் எங்கெங்கே போகிறாங்கங்கிறது பொறுத்து தான் இருக்குது. அதிமுகவில் இளைஞர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறத பார்க்கணும். திமுக சில முயற்சிகள் பண்ணுறாங்க. ஆனால் பெரும்பகுதி தமிழக இளைஞர்களோ அல்லது இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களோ அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறாங்கன்னு தான் என்னுடைய அபிப்பிராயம். அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஐடியாலஜி இருக்கிறாப்புல தெரியல. அந்த சூழ்நிலையும் இப்போ உலகத்திலேயோ நம்ம நாட்டிலையோ இல்லை. அது உருவாக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பழைய பேரோடு தான் எல்லாருமே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதிமுக என்ன பண்ண போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்கிறது அவங்க நடைமுறையை பார்த்து தான் டிசைட் பண்ண முடியும். அவங்க யார் யார் அவங்க நட்பராக்க போகிறாங்க, யார் யாரோட இது பண்ண போகிறாங்க. இன்றைக்கி இந்திய அரசியலில் மதம்
என்ன செய்ய போகுது என்பது ஒரு முக்கியமான குறிக்கோள். பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்பாடு என்பதை அவ்வளோ லேசாக புறக்கணிச்சிட முடியும் என்று நான் நினைக்கல. அது கவனமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதனுடைய நச்சுத்தன்மையை எதிர்த்து போராட வேண்டிய ஒன்று என்று தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு உங்களுடைய பார்வையில் இளைஞர்கள் ஈர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக எது இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். நான் சார்ந்து இருக்கக்கூடிய செங்கொடி இயக்கத்துக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதான் நவீன பொருளாதாரத்தையும் நவீன பொருளாதாரத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் சரியான முறையில் கணிக்கிறது. அதனுடைய அது வந்து விற்கணும், அது மக்கள் மத்தியில் கொண்டு போகிற இது இருக்குது. அதுதான் இடைவெளி இருக்குது. இன்றைய உலக சூழ்நிலை, தமிழக சூழ்நிலைகளை பற்றி சரியான முறையில் கணிக்கக்கூடிய ஒரே கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி. நான் ஏன் அதில் இருக்கிறேன்? அதனால தான் அதில் இருக்கிறேன். பொதுவாக விமர்சகருடைய பார்வை எப்படி இருக்குன்னா, இன்றைக்கு பெரும்பாலான வாக்கு வங்கி வச்சுருக்கிறது ஒரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் திமுக, 2 பேர். இது நீங்களாக பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்தால் ஒரு 10% அதிகபட்சமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது போக ஒரு 30% ஓட்டு வந்து வெளியில் இருக்குது. யாருக்கும் ஓட்டு போடாமல் அவங்க இருக்காங்க. அவங்களெலாம் புதிதாக ஒருத்தர் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி யாராவது வந்தால் அவரை ஆதரிக்கணும் அப்படின்ற முடிவில் இருக்காங்க அப்படின்றது தான் ஒரு விமர்சனமாக இருக்குது பல பேருக்கு. இவங்கெல்லாம் விஜய் ஆதரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன சொல்கிறது சார், இதெல்லாம் வந்து ஒருத்தருடைய கருத்து தானே தவிர பெரும்பாலான மக்கள் இந்த அரசியல் பேசுவது என்பது குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி தொலைக்காட்சியிலேயே பார்த்திங்கன்னா பல கொலைகளை பற்றி இப்போ சீரியலில் காட்டிட்டு உட்காந்துருக்காங்க. அரசியல் அம்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த அரசியல் அம்சம் கம்மியாக போகிறதுக்கு காரணமே இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக சூழ்நிலை, பொருளாதார நிலைமைகள் வந்து கம்மியாக இருக்குது. அது மீண்டும் எழுப்பக்கூடிய முறையில் ஒரு சூழ்நிலை வந்தால் தான் இதெல்லாம் கணிக்க முடியும். இப்போ நம்ம கணிக்கிறது என்பது சரியாக இருக்காது. இப்போ புதிதாக இந்த தேர்தலை ஒட்டி ஒரு முழக்கம் பரவலாக ஒலிக்குது. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆட்சியில் வந்து இப்படி கூட்டணியில் பங்கு மாதிரி ஆட்சியிலும் பங்கணும் வேணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து எல்லா கட்சியும் வலியுறுத்துவாங்க அப்படின்ட்டு. அது நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டில் இந்த தரம்? ஆட்சியில் பங்குன்னு கேட்குறதுல ஒரு பெரிய தப்பு இருக்கிறதா நான் நினைக்கல. அது ஒரு கட்சி வைக்கக்கூடிய டிமாண்ட். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் பங்கு கேட்குதான்னு கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த கட்சியினுடைய கொள்கைகளோடு இணைஞ்சு ஒரு குறைஞ்சபட்ச திட்டத்தோடு வந்தால்தான் நீங்கள் இருக்க முடியும். திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது இன்னொரு கட்சியோ தன்னுடைய கொள்கையை அமலாக்கும், எனக்கு அதில் பங்கு வேணும்னு நான் கேட்டால் அவங்க கொள்கையை நான் அமல்படுத்துகிற இடத்துல நான் இருக்கணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. நான் கேட்கலை. அந்த கொள்கைகளை முரண் இருக்கும்போது ஆட்சியில் பங்கேற்று பிரயோஜனம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் இங்கே லைன். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஜோதி பாசுவை பிரதமராக்கியிருப்போம். நாங்கள் 10% கூட இல்லாத ஒரு இடத்துல அன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த நபர்களை வைத்துக்கொண்டு அன்றைய பேரை சொல்லலை, அந்த தலைவர்களை வச்சுக்கொண்டு அந்த கேபினெட்டுக்குள்ளே நீங்கள் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 6 மாதத்துக்கு வெளி உலகத்துக்கு பெரிய பிரமாதமாக தெரிஞ்சிருக்கும். அதை பயன்படுத்திருக்கலான்ற கருத்தும் உண்டு. இந்தியாவில் பிரதமர் இருந்தது ஒரு மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் ஜோதி பாசு இருந்தால் நன்றாக இருக்குங்கிற கருத்து உலகம் முழுவதும் இருக்குது. அந்த கருத்துக்கும் வேல்யூ இருக்குதுன்னு வச்சுங்க. ஆனால் ஏன் அதுக்கு போகலைன்னு கேட்டால் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அது பண்ண முடியாத ஒரு இடத்துல போய் நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஒரு காரு ஒரு போலீஸ்காரை இதை வச்சுக்கிட்டு மட்டும் பண்ண முடியாது. ஆனால் ஆட்சியில் பங்கு கேட்குறவங்க கொள்கையிலையும் பங்கு கேட்டால் தான் அவங்களால பண்ண முடியும். என்ன கொள்கை உருவாக்குறது, அந்த கொள்கையோடு உங்களுக்கு என்ன உடன்பாடு இருக்குது என்பதையும் சேர்த்து கேட்டால் தான் ஆட்சியில் பங்கு, கொள்கை இப்போ தேர்தலில் பங்குங்கிறது உதவியாக இருக்கும். அப்படி ஒரு கோரிக்கை வர்றது தப்பு கிடையாது. எனக்கு பங்கு வேணும், என் கட்சி தலைவர் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகணும் என்று கேட்பதிலெல்லாம் தவறு இருப்பதாக நான் நினைக்கல. அந்த மாற்றமும் இன்று அந்த தொண்டர்களுக்கு தேவைப்படுது. உதாரணமாக 10 தொகுதியில் நிற்கிறாங்க, பாக்கி 200 தொகுதியிலையும் வந்து மற்ற கட்சியை ஆதரிக்கும். அப்போ உங்கள் தொண்டர்கள் 10 தொகுதியில் தான் வேலை செய்கிறாங்க. உங்கள் தொண்டர்கள் 200 தொகுதியிலையும் வேறு கட்சிக்கு வேலை செய்கிறாங்க. இந்த முரண்பாடை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும்னு சொன்னால் நீங்கள் அதிகாரத்தில் இருந்தீங்கன்னா அந்த தொண்டர்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்க முடியும், மக்களுடைய பிரச்சனை கேட்க முடியும். அப்போ அந்த முறையில் விடுதலை சிறுத்தை தான் அந்த கோரிக்கையை இப்போ வச்சுருக்காங்க. காங்கிரஸ்லேயும் அது ஒலிக்குது. காங்கிரஸ்லேயும் அது ஒதிக்கும். கரெக்டு. காங்கிரஸ் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்ததே பெரிய விஷயம். இவ்வளவு நாள் காங்கிரஸ் வாய மூடிக்கிட்டு இருந்தது ஒன்றும் சாதாரண விஷயமே கிடையாது. ஆட்சியில் இருந்துட்டு அதனால் அது வரும், நாளாக அது வரும்.
நீங்கள் அதை வந்து அடைக்க முடியாது. அதனுடைய தேவை என்ன, அதனுடைய தன்மை என்னன்னு தான் பார்க்கணுமே தவிர பங்கு கிடையாதுன்னு யாரும் சொல்லிட முடியாது. இந்த 26 தேர்தலில் அது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இவங்க இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் திமுகவோ அதிமுகவோ அதை ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம். ஏன்னா காங்கிரஸ் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கவர்மெண்ட் பிடிக்கணுன்ற எண்ணம் இருக்கிற பொழுது கவர்மெண்ட்டில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது தப்பு கிடையாதுங்கிறது தான் அபிப்பிராயம். உங்களுடைய அரசியல் பயணத்தில் சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்த பல பேரோட உங்களுக்கு நெருக்கமாக பழக்கம் இருக்குது. அவங்களோட உங்களுக்குள்ள அனுபவத்தை பற்றி மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். முதல்ல கலைஞர் ஒரு பெரிய அறிவுஜீவிங்கிறது தான் அபிப்பிராயம். கலைஞர் வந்து ரொம்ப பெரிய அறிவுஜீவி. எதையும் சீக்கிரமாக புரிந்து கொள்ளக்கூடிய திறமை உள்ளவர். நீங்கள் அவர்கிட்ட போகிற பொழுதே நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கிறது அவரால் கடிச்சிட முடியும். அந்த ரூமுக்குள்ளே போகிற போதே நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு அவருக்கு தெரியும். அவர்கிட்ட சிக்கிக்காமல் தப்பிச்சிக்கிறது என்பது தான் பெரிய விஷயம். அருமை. அவர் யாரையும் இழுத்து போடக்கூடிய திறமை இருக்கிறவர். அவர்கிட்ட அந்த யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். ரொம்ப நெளிவு சுழிவானவர். சமுதாயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டவர். இந்த சமுதாயம் என்பது என்ன, இதில் யார் யார் எப்படி எப்படி இருப்பாங்க, அவங்களை எப்படி பயன்படுத்தணும் என்பது அவருக்கு தெரியும். அவருக்கு சங்கராச்சாரியாரை பற்றியும் தெரியும். சாதாரண புத்த பற்றி யாராவது இன்னொரு சன்னியாசி இருந்தால் அவரையும் பற்றியும் தெரியும். திருடனை பற்றியும் தெரியும். பெரிய மனிதர்களை பற்றியும் தெரியும். எல்லாரை பற்றியும் தெரிஞ்சு ஒரு அசஸ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர். புது விஷயம்னு சொன்னால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவார். எனக்கு தெரியும்னு போய் சொல்ல மாட்டார். அது என்னப்பா அது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்பார். தவிர எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிந்தவர் அவர். ஒருவேளை அவருக்கு ஹிந்தியெல்லாம் தெரிஞ்சிருந்தால் பிரதமராக கூட ஆயிருப்பார் அவர். அவருக்கு அந்த அனுபவம் உண்டு. நீங்கள் வந்து கிவ் டெவில் இட்ஸ் டியூன்னு இருக்கு. அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அதுதான் என் அபிப்பிராயம். அவரோட பழகியதில் உங்களால் இன்னி வரைக்கும் மறக்க முடியாத விஷயம்னு சொல்லலாம். ஆமாம், எனக்கு தேர்தலில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட தொகுதி உடன்பாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறேன். பேச்சுவார்த்தைக்கு பெரும்பாலும் எங்கள் பார்ட்டி சார்பாக போகிற பொழுது நான் தான் என்ன தான் பேச அனுமதிப்பாங்க. ஒரு முறை வந்து 15 சீட்டு நாங்கள் கேட்குறோம். அவர் ஏற்கனவே 9 சீட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகிட்ட முடிச்சிட்டாரு. ஆனால் திருப்பி நெருக்கி பேசி அவர் 12 என்னோ வந்தார். நாங்கள் ஒத்துக்க முடியாதுன்ட்டு வந்துட்டோம். அப்புறம் எங்கள் கட்சி தலைவரில் இல்லைப்பா போய் ஒத்துக்கிட்டோம்ப்பா அதை நாங்கள். நான் போய் அவர்கிட்ட வந்து ஒத்துக்க முடியாதுங்க அப்படின்னு தான் சொன்னேன். சரி திருப்பி ஒன்று தரேன், இங்கேயே ஒத்துக்கிறியான்னாரு. போய் கமிட்டியெல்லாம் கேட்கக்கூடாது. லிபரலாக கொடுத்துட்டாரு. அதாவது உங்களை விடக்கூடாதுன்னு நினச்சா அவர் வந்து உங்களை கெட்டியாக பிடிச்சிப்பார். உங்கள் திறமையின் காரணமாக அவரோடு இருக்கிறதில்ல, அவருடைய தேவையின் காரணமாக தான் அவர் உங்களை வச்சுப்பார். தவிர பொதுவாக கம்யூனிஸ்டுகள்கிட்ட அவருக்கு ஒரு மரியாதை உண்டு. பொதுவாக கம்யூனிஸ்டுகள்கிட்ட ஒரு பெரிய மரியாதை அவருக்கு உண்டு. ஏன்னா அந்த காலத்தினுடைய அந்த தஞ்சை மாவட்டத்தில் அவங்க பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள், தியாகங்கள் அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவர் கொஞ்சம் லிபரலாக இருக்காருன்னு சொன்னால் அவங்களை கூட வச்சுக்கணும் என்பதற்காக லிபரலாக இருக்கார். அவரை சமாளித்து நம்ம வாங்கிட்டோங்கிற மாதிரியெல்லாம் பார்க்க முடியாது. அது பெரிய ஒரு ரொம்ப செல்ஃப் மேட் மேனுங்க. சுயமாக தன்னை வளர்த்து கொண்டவர். அவரை பற்றி நல்ல விஷயங்கள் தான் அதிகம் இருக்குது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இவருடைய ஃபீல்டே வேறு. இவருடைய பழக்க வழக்கங்கள் வேறு. நீங்கள் கலைஞர்கிட்ட பொதுவாக பல விஷயங்கள் பேசலாம். இவர் வந்து உங்களோட பேச வேண்டியதை மட்டும்தான் எம்ஜிஆர் பேசுவார். நாமளும் அதுக்கு மேலே அவரோட பேசி ஒன்றும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஒரு தடவை எஸ்டி சோமசுந்தரத்தோடு போயிட்டுருக்கிற பொழுது திருச்சியில் 2-3 பேர் புதுசாக வந்து திமுகலேன்னு சேர போகிறாங்க அப்படின்னு எஸ்டி சோமசுந்தரம் எம்ஜிஆர்கிட்ட சொல்கிறாரு. நான் இருந்தேன். எம்ஜிஆர் என்ன சொன்னார், அந்த டெட் வுட்டெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணலான்னு சொல்கிறீங்கன்னு கேட்டேன்.
அந்த மாதிரி ஒரு நபர்களை பற்றி எடை போட்டு வைக்கிறதுல ஓ அவருக்கு எவ்வளோ பெரிய ஞானம் இருந்தது திமுகக்குள்ள. வெறும் மாஸ் லீடர் மட்டுமல்ல, அவர் பல திமுக தலைவர்கள் வரவங்களை பற்றிலாம் ஒரு எடை போட்டு வச்சிருக்கிறாரு. அந்த வரவங்களை எதுக்கு ஒரு டெட்வுட்டை கூப்பிடுற அப்படின்னு இப்போ எஸ்டி சௌத்தை கேட்டது நான் பார்த்துருக்கேன். ஸோ அரசியலில் ஒரு நல்ல தெளிவு இருந்தது அவருக்கு. ரொம்ப நல்ல தெளிவில் இருந்தது. ஒரு முறை வந்து அவரோட காலை விருந்துக்கு ஜோதி பாசு போயிருந்தார். மொழிபெயர்ப்பு உமாநாத். ஜோதி பாசு வந்து அன்றைக்கி இந்திரா காந்தி எதுக்க வேண்டிய அவசியத்தை பற்றியெல்லாம் பேசி எம்ஜிஆரை நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் ஏடிஎம்கே தன்னோட சேர்த்துக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். நாங்கள் பேசின விஷயம் அது கட்சியோட லைன். எம்ஜிஆர் எல்லாம் பேசி முடித்த பிற்பாடு உமாநாத்திட்ட என்ன சொல்லியிருக்காரு, அப்பா நீ போய் அவர்கிட்ட சொல்லிவிடு, நீங்கள் டூ ஆர் டூ பார்ட்டி, நான் டூ ஆர் டூ டை ஆர் டை பார்ட்டி, நீங்கள் நான் டூ ஆர் டூ பார்ட்டி. அதனால் அவரோடலாம் நான் ரொம்ப தூரம் பயணம் பண்ண முடியாது, நான் மத்திய சர்க்கார்லாம் எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்ட அளவுக்கு கிளியர். ஆமாம், அப்படியே சொன்னாராம். எங்கிட்ட உமாநாத் சொன்னது, நீங்கள் டூ ஆர் டை பார்ட்டி, நான் டூ ஆர் டூ பார்ட்டி. அதனால் நான் ஒன்றும் இந்திரா காந்தியெல்லாம் விரோதிச்சுட்டெல்லாம் பெருசாக பண்ண முடியாது. அவர் சொல்லிவிடு, நான் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போகலான்னு. அதனால் அவங்களுக்கெல்லாம் அந்த லெவல் தெரியும். தாங்கள் ஒரு மாநில கட்சி, மத்திய சர்க்காரை நம்பி பல விஷயங்கள் இருக்க வேண்டியிருக்கு. அதனால் மேடையில் பேசுகிற பொழுது பேசுகிற மாதிரியெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு போன பிற்பாடு இருக்க முடியாது என்பதை நல்லா தெரிஞ்சவங்க தான். பொதுவாகவே இவங்க எல்லாருமே ரொம்ப திறமையானவர்கள். அது எம்ஜிஆரோ டாக்டர் கலைஞரோ இவங்கள ரொம்ப திறமையானவர்கள் தான் என்னுடைய அபிப்பிராயம். புரட்சி தலைவி ஜெயலலிதா பாவம், அவங்களும் மிக திறமையானவங்க. ஏன் கூட பாவம்? பாவம்னு சொல்கிறதுக்கு காரணம் அவங்க பல விஷயத்தில் ஏமாந்து போயிட்டாங்க. ஏமாந்தாங்களா அல்லது ஏமாற்றப்பட்டாங்களா, சிறைக்கு போன பிற்பாடு வந்த பிற்பாடு அவங்க தங்களுடைய அந்த வில் பவரை இழக்கலை, தைரியமாக இருந்தாங்க. மோடியோ கிடியோ யாராக இருந்தாலும் எதிர்த்து பேசக்கூடிய ஒரு சுய தைரியம் என்பது அவங்களுக்கு இருந்தது. இப்போ எம்ஜிஆர் மாதிரி நான் டூ ஆர் டை பார்ட்டி இல்லை, டூ ஆர் டூ பார்ட்டின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அம்மா தைரியமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஜனங்கக்கிட்ட திரட்டி ஏதாவது பண்ணிட முடியுங்கிற நம்பிக்கை இருந்தது. ஒரு குறிப்பிட்ட முடிவோடு அவங்க விவாதிக்கிற பொழுது பேச்சுவார்த்தையில் பல முறை தகராறு வந்திருக்கு. எங்களுடைய தலைமைக்கே அவங்க உடனடியாக கூப்பிட்டு ரங்கராஜன் வந்தால் நான் பேச மாட்டேன்லாம் சொல்லியிருக்கேன். அது சுர்ஜித்தாக இருக்கலாம், பிரகாஷ் காரட்டாக இருக்கலாம். இவங்க வி காண்ட் ஹெல்ப், ஹீஸ் பார்ட் ஆஃப் அவர் டீம்னுட்டு போயிட்டாங்க. அவங்க எங்கள் கட்சியில் அப்படியெல்லாம் உடனே என்ன வெளில அனுப்ப முடியாது, யாரையும் அனுப்ப முடியாது. அதனால் நான் கடைசி மட்டும் அந்த பார்ட் ஆஃப் த டீம் தான். அதனால் நான் வந்து அவங்கக்கிட்ட சொன்னேன், நான் வந்து ஒரு மார்க்சிஸ்ட் பார்ட்டி ஆள். அது யார்கிட்ட சொன்னேன்னா, அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு ஒப்பந்தம் கையெழுத்து போடுறதுக்கு அவங்க என்னோட போட இஷ்டப்படலை ஜெயலலிதா. ஆமாம். அதனால் தம்பிதுரையும் இவர் நம்ம ஓபிஎஸ் தான் எங்கள் அப்பா அந்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒப்பந்தம் எங்கள் தலைவர்கள் கையெழுத்து போட்ட பிற்பாடு சொன்னேன், இப்போ அவங்க சர்ச்சு பார்க்கு, தம்பிதுரை நீ வந்து பிஹெச்டி டாக்டர், நான் ரோட்டில் சத்தம் போடுற ஆள், கோஷம் போடுற ஆள், அதனால் 3 குரல் இருக்கும், நான் அம்மாட்ட போய் சொல்லிவிடுவேன். ரங்கராஜன் இப்படி பேசுகிறான் அப்படி பேசுகிறான்னா என் குரலே வேறு, என் கட்சி வேறு, நான் வந்து உங்கள் கட்சி ஆள் அல்ல. அது போய் அவங்க சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி பேசுகிறார் அவர். அப்போது ராஜ்யசபாவுக்கு நான் போன பிற்பாடு ஒரு தடவை ஏடிஎம்கே தான் என்னை ஆதரவு கொடுத்தாங்க. அப்போ பல விஷயங்கள் என்ன கேட்டு செய்யணும்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த ஏடிஎம்கே எம்பிக்கள் வந்து அம்மா அவங்கள கூப்பிட்டு கேட்டு இப்போ செய்ய சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க ஸ்பீச்சை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது கூட நான் செஞ்சுருக்கிறேன். அது மோதல் அப்படின்றது ஒரு காலகட்டம் தான், தொடர்ந்து கிடையாது. கிடையாது கிடையாது, அது அரசியலே இல்லையே. அவங்க ஸ்பீச்சை கொடுக்கச்சே நான் சொல்லுவேன், இதுக்கு எதிராக தான் நான் பேசுவேங்க, நீங்கள் வந்து மத்திய சர்க்காரோட பேசி இந்த நிதானத்தோடு பேசுங்க, அப்படி பேசணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு பேசியிருக்கேன். நவநீத கிருஷ்ணன் கிட்டத்தட்ட அவர் தான் தலைவர். அப்போ எல்லா விஷயத்தையும் என்னை கேட்பேன், மற்றவங்க விஷயமா இருந்தாலும் என்னை கேட்டு பார்க்க சொல்லிட்டு தான் பண்ணுவார். அவரே தான் சொன்னார், அம்மா அவங்கள கேட்டு தான் செய்ய சொன்னாங்கன்னு சொல்லுவார்.
அதுதான் அன்றைக்கி இருக்கிற நிலைமை. அவங்க யாருக்குமே வந்து எங்களை வந்து குறைச்சி மதிப்பிடணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க கண்ட்ரோலில் நாங்கள் இருக்கணும்னு நினச்சா எங்கள் கட்சி இருக்காதுங்கிறத கன்வே பண்ண வேண்டியது. இப்போ நம்ம நடிகர்கள் அரசியல் நுழைவை பற்றி பேசும்போது முக்கியமாக கமல்ஹாசனை பற்றி பேசாமல் விட்டோம். கமல்ஹாசனுடைய அரசியல் வருகையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப நாள் ஆச்சு கமல்ஹாசனை பார்த்து பேசணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். இப்போ எப்படியும் 26 அவர் ராஜ்யசபா போகிறாரு. ஆமாம், போனால் ஷைன் பண்ணுவார். அவர் நிறைய படிக்கிற டைப். அவங்க பொதுவாக எல்லா அரசியல்வாதிகளுமே எல்லா நடிகர்களுமே அரசியலை புரிஞ்சுக்கிறது ஒன்றும் அவங்களுக்கு கஷ்டம் கிடையாது. அவர் ஷைன் பண்ணுவார். பட் அவருக்கு எவ்வளோ வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியாது. அவர் திமுக சார்பாக போனார்னு சொன்னால் திமுகவினுடைய லேபிளில் போகணும். அவருடைய கட்சி சார்பாக போனால் அங்கே அவருடைய இடம் என்பது ரொம்ப கம்மியாக இருக்கும். மேலவையில் பேசுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். இப்போ காங்கிரஸுக்கு கிடைக்கிற அளவுக்கு திமுக கிடைக்காது. திமுக கிடைக்கிற அளவுக்கு சிபிஎம்முக்கு கிடைக்காது. அதான் உங்களுடைய நம்பரை பொறுத்து தான் அது இருக்குது. இப்போது காலையில் எழுந்து ஒரு பில்லை பற்றி பேசணுன்றதுக்காக சேர்மன் ரூமில் பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த பில்லில் ஒரு 4 மணி நேரம் பேசலாம் அப்படின்னு அமைச்சர்கள் இருப்பாங்க, கட்சி தலைவர்கள் இருப்போம். நாங்கள் சபாநாயகர் முன்னாடி பேசுவோம். இல்லை 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம்னு கேட்டால் சரி 5 மணி நேரம்னு ஒத்துக்கிட்டாச்சுன்னு சொன்னால் 5 மணி நேரங்கிறது 30 நிமிஷம் 300 நிமிஷம். இந்த 300 நிமிஷத்தை 250ஆல் வகுக்கணும். அப்போ ஒரு ஆளுக்கு 1.5 நிமிஷம் வரும். அது ஒரு 2 நிமிஷமே வச்சுங்களேன். அப்போ உங்களுக்கு 10 பேர் இருந்தால் 20 நிமிஷம் நீங்கள் பேசுவீங்க. அதெல்லாம் போட்ட பிற்பாடு அதர்ஸ்னு கொஞ்சம் கொடுப்பான். ஒரு 10-15 நிமிஷம் அதர்ஸ். அதில் இந்த அதர்ஸ் ஆட்கள் எல்லாம் ஒரு 15 பேர் இருந்தால் உங்களுக்கு அதில் வரது என்பது ரொம்ப கம்மியாயிடும். குரலே ஒலிக்க முடியாது, கஷ்டம். என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா 0 ஓவரில் நிறைய கத்தலாம். அவர் கமல்ஹாசன் அந்த கத்துற டைப்பான்லாம் எனக்கு தெரியாது. இல்லை, இப்போ 0 ஓவரில் கத்தலாம், மற்றவங்களை கத்த வைக்கலாம். அது ஒரு ஆர்ட்னு வச்சுங்க. நீங்கள் நாடாளுமன்ற பணி என்பது ஒரு கலை, அதை செய்யலாம். அரசியலில் அடியெடுத்து வைத்து எந்த அளவு வெற்றி கண்டிருக்கார் கமல்ஹாசன் நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி ஒரு அசஸ்மெண்ட்டெல்லாம் நான் பண்ணதில்லை. ஒரு பெரிய மாஸ் ரேலி அது இந்த மாதிரி எல்லாம் அவர் பண்ணலை. அவர் ஒன்றும் பார்ட்டியாக உடனடியாக உருவாக்கி அதுக்கு சில மாவட்டங்கள் வச்சு அது மாதிரியெல்லாம் பண்ணாப்பில் அந்த ஸ்ட்ரக்சர் வந்ததாப்பில் தெரியல. பட் அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. அது பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு. டிஎம்கே அவருக்கு ராஜ்யசபா கொடுக்கறதுன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அது ஏற்கனவே நர்கீஸ்லேருந்து எல்லாருமே அங்கே இருந்திருக்காங்க. இப்போ கூட அவர் நியமிக்கப்பட்டார்னு சொன்னால் வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நியமன மெம்பர்கள் ஒரு 12 பேர் இருக்காங்க. பெரிய நீதிபதி இருப்பார், வக்கீல்கள் இருப்பாங்க, அந்த மாதிரி விஞ்ஞானிகள் இருப்பாங்க. அந்த மாதிரி நியமிக்க பாராளுமன்ற கூட்டுக்குழு நிர்ணயிக்குமா இல்லை பிரசிடென்ட் அவரே நிர்ணயிக்கும்? ஜனாதிபதி தான். அது கேபினெட் முடிவு பண்ணி ஜனாதிபதியை நியமிக்கக்கூடியது. அது உங்களுக்கு பெரும்பாலும் வந்தீங்கன்னா இப்போது விஞ்ஞானிகள் இருக்காங்க. எம்எஸ் சுவாமிநாதன் இருந்தார் எங்களோட. அது கேபினெட் டிசைட் பண்ணுறது தான். அது இந்த 12 யார் யாருக்குன்னு ஒரு இது இருக்குது. பராசரன் இருந்தார், நான் இருக்கச்சு பராசரன் இருந்தார், எம்எஸ் சுவாமிநாதன் இருந்தார். அவங்கெல்லாம் பெரிய அளவுக்கு சபையில் உட்கார மாட்டாங்க. காலையில் வந்த உடனே எம்எஸ் சுவாமிநாதன் எங்கிட்ட வருவார், ரங்கராஜா இருக்கட்டமா போகட்டமாடாம்பார். போயிடுங்கன்னா போயிடுவார். கவர்மெண்ட்டே கூப்பிட்டு அவங்கள பேசுமா சில நேரத்தில். பராசரன் அது மாதிரி பேசுவார். எம்எஸ் சுவாமிநாதனும் சயின்டிஸ்ட் விஷயம் வர்ற பொழுது அவரை கூப்பிட்டு பேசுவாங்க. அதில் ஒரு 10-15 நிமிஷம் கூட அவங்களால பேச முடியும். இந்த நியமன உறுப்பினர்களுக்கு ஒரு வாய்ப்பு அதிகம். இன்றைய அரசியல் சூழ்நிலையில் ரஜினிகாந்த் அரசியலில் பங்கேற்காமல் போனதே நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நினைக்கிறேன். அவருடைய நினைப்பும் அதுதான். அவர் வராது தான் அவருக்கே நல்லது. அவரே அதை உணர்றாரு, வராது நல்லது தான். அவர் ஒரு பொலிட்டிக்கல் மெட்டல் கிடையாது. எல்லாரும் அரசியலுக்கு வருதுங்கிறதுல ஒரு பொலிட்டிக்கல் மெட்டல் இருக்கும். அந்த பொலிட்டிக்கல் மெட்டல் இப்போ கலைஞர் பொலிட்டிக்கல் மெட்டல். அதனால் நீங்கள் பாப்புலாரிட்டி இருக்குங்கிறதுனால மட்டும் ஒருத்தர் அரசியலுக்கு வந்துட முடியாது. அரசியல் என்பது ரொம்ப கொடூரமான ஒன்று. உங்களை அது என்ன வேணால் பண்ணிடும். இன்றைக்கி பொதுவாக பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளவு தான் செல்வாக்குள்ளவர்களாக இருந்தாலும் அதை தாண்டி மிகப்பெரிய அளவிலே பொருளாதார பலம் இல்லாமல் யாரும் வெற்றி பெற முடியாது அப்படின்ற
சூழ்நிலை தான் யதார்த்தம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு துயரம். அரசியலை மீறி வந்து பொருளாதாரம் தான் இருக்குது, அரசியல் கட்சியை செயல்படுத்துறதுன்னு வந்திருக்கிறது என்பது ஒரு அரசியலற்ற தன்மையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். அதுவும் இந்த நவீன தாராளமயத்தோடு இணைஞ்சு இருக்குங்கிறது தான் நான் நினைக்கிறேன். இப்போ அமெரிக்காவில் நடந்த இந்த எலெக்ஷனே அப்படி தான் நடந்தது. நம்ம விட மோசமான அளவுக்கு பொதுக்கூட்டங்கள் நடந்தது. ரொம்ப கேவலமான முறையில் விவாதங்கள், பேச்சுக்கள் நடந்தது. நம்ம பார்க்குற டிவி வீடியோ டிஸ்கஷன் இல்லாமல் இதில் வராத பல கூட்டங்கள் அமெரிக்காவில் நடக்குது இல்லை. அந்த கூட்டங்களில் பேசுகிற பேச்சுக்களை பற்றி அங்கே இருக்கிறவங்க சொல்கிற பொழுது நம்ம ஊர் பரவாயில்லன்னு தோணும். குறிப்பாக கமலா ஹாரிஸை பற்றி பேசுறது, ட்ரம்ப்பை பற்றி இவங்க பேசுறது, 2 பேருமே கோடிக்கணக்கான பணம் செலவு பண்ணாங்க. அதுக்கான டிஃபென்ஸ் ஆட்கள் பணம் கொடுக்குறான். ஆயுத தயாரிக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிகள் யார் வெற்றி பெறணும் என்பதற்கான டிசைட் பண்ணுறான், ஃபைனான்ஸ் பண்ணுறான். அதன் மூலமாக இஸ்ரேல் வாரம் எப்படின்னு தொடர்றது, கொரிய வாரம் எப்படி தொடர்றது என்பது அவங்க வியாபாரத்துக்காகவே செய்கிறாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம டெமோக்ரஸி பெட்டர். நீங்கள் அம்பேத்கரை பாராட்டணும்னு சொல்லிச்சு, நீ இந்தியாவில் தான் வந்து அனைவருக்கும் வாக்குரிமை என்பது 52லேயே கொடுக்கப்பட்டது. அமெரிக்காவில் ஆண்களுக்கு, கருப்பர்களுக்கு வாக்குரிமை கிடைக்கிறதுக்கே 100 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. பெண்களுக்கு வாக்குரிமை கிடைக்கிறது அதை விட 150 வருஷம் ஆச்சு. ஆண் பெண் எல்லா ஜாதி மதத்துக்கும் சேர்ந்து வாக்குரிமை கிடைச்சது என்பது இந்திய அரசியல் சட்டம் தான். இந்திய அரசியல் சட்டத்தை பாதுகாக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணமே இது கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஜனநாயக உரிமை. அதனால் அமெரிக்க அரசியல் சட்டத்தை நான் குறைச்சி மதிப்பிடலை, நம்மதை குறைச்சி மதிப்பிடக்கூடாது யாருமே. இது ஒரு உயர்ந்த இடத்துல இருக்க வேண்டிய ஒன்று. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கூட்டங்களுக்கு மீட்டிங்க்கு வந்து காசு கொடுத்து உள்ளே வந்து பேச்சை கேட்க வருவாங்க மக்கள். இன்றைக்கு எல்லா மீட்டிங் எந்த பெரிய கட்சியாக இருந்தாலும் காசு கொடுக்காம ஜனங்களை கூட்டவே முடியல. என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? பொதுக்கூட்டங்கள் அவுடேட்டட் ஆகிடுச்சிங்க. ஃபஸ்ட்டு பொதுக்கூட்டங்கள் பழைய மாதிரியான பொதுக்கூட்டங்கள், ஜனங்க வரக்கூடிய பொதுக்கூட்டங்கள் இல்லை. மக்களுக்கு ஆர்வம் இல்லை. மக்களுக்கு ஆர்வம் இல்லைன்னா மக்கள் வேறு மீடியாலெல்லாம் டிவியில் பார்த்துட்ருக்காங்க. டிவி விவாதத்தை கேட்குறாங்க, பார்லிமெண்ட்டில் நடக்கக்கூடியதை பார்க்குறாங்க. வேலையை விட்டு மைதானத்தில் போய் உட்காந்து கேட்கணுங்கிற கேள்விக்கான வாய்ப்பு இல்லை. ஆகவே இவங்க என்ன பண்ணுறாங்க, வண்டியில் வச்சு ஆளை கொண்டு போய் சாப்பாடு போட்டு உட்கார வச்சு கேட்க வைக்கிறாங்க. இன்றைக்கி அந்த பொதுக்கூட்ட கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஆகவே வற்புறுத்தி ஆட்களை கொண்டு போகிறதுங்கிறது தான் நடக்குதே தவிர ஒரே ஆள் எல்லா கூட்டத்துக்கும் போகிறோம். ஆமாம், இன்னைக்கு ஷூட்டிங் போகிற மாதிரி தான். இன்றைக்கி வந்து சிவாஜி ஷூட்டிங், மறுநாள் எம்ஜிஆர் ஷூட்டிங் போகிற மாதிரி. இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கூட்டத்தில் இருப்பார், மறுநாள் அவரே அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் கை தட்டிகிட்டு இருப்பார். அதை தவிர்க்க முடியாது. அதுக்கு துணி கொடுத்துட்றான், சட்டை வெட்டி. அதனால் பொதுக்கூட்டத்துக்கான சாம் போயிடுச்சு. அன்றைக்கி இருந்த பேச்சும் இப்போ இல்லை, அன்றைக்கி இருந்த அஜெண்டாவும் இப்போ இல்லை. பொதுவாக கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் கலைஞர்கள் பல பேர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு காலகட்டத்தில் நிறைய இருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இளையராஜாவுடைய சகோதரர் பாவலர் பிரதேஷ், இப்படி பல பேர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்திருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். இப்போவும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கா? இல்லை, அது உருவாகும். பாவலர் இருக்கிற பொழுது பாவலர் வந்து ஒரு அற்புதமான நபர். ஏன்னா பாவலரோட எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம் இருந்தது. பாவலர், இளையராஜா இவங்கெல்லாம் நான் வந்து இருக்கிற பொழுது நான் ஒரே பாயை போட்டு படுத்துருக்குறோம், ஒரே டீ கடையில் போய் சாப்பிட்ருக்குறோம். அருமை. அன்றைக்கி அவங்களுக்கு வந்து கிராமத்துக்கு போகிறதுக்கு மாட்டு வண்டியில் கூப்பிட்டு போவோம். அப்போ மாட்டு வண்டியில் வருவாங்க. இப்போவும் அதெல்லாம் இளையராஜாவோ கங்கை அமரனோ மறுக்க முடியாது. ஆனால் காலத்துக்கு ஏற்றார் போல் அவர்களை பயன்படுத்தக்கூடிய சக்தி கம்யூனிஸ்டுகளுக்கு இல்லை. அவங்க பேரில் தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்க திறமை அதிகமாக அவங்களுடைய வாய்ப்புகள் பெருசாகுது. ஆகவே இயற்கையாகவே அவங்க வந்து இதை விட்டு போயிடுறாங்க. பாவலர் தான் வந்து பார்ட்டியோட மெம்பர், மற்றவங்க இப்போ பார்ட்டி மெம்பர்னு சொல்ல முடியாது. ஆமாம், அவங்கெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுருந்தார் அவங்க எல்லா பசங்களையும். பாவலரை பார்த்தாலே இவங்கெல்லாம் பயப்படுவாங்க. அண்ணன் மேலே ஒரு அன்பு இருக்கு. ஆமாம், இளையராஜா, கங்கை அமரன்லாம் வந்து பாஸ்கர்லாம் பாவலர் நிமிர்ந்து பார்த்தாலே பயப்படுவாங்க. அவருக்கு அவ்வளோ பெரிய ஆளுமை. ஆமாம், ஆளுமை. அவருடைய மரணம் கூட பாவம், ரொம்ப இதுதான். அவங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு ரொம்ப பாடுபட்டிருக்காங்க. அது ஒன்று.
அந்த இயக்கத்தோட உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. ஏக்கத்தோட ஒரு ஈர்ப்பு இருந்தது. இளையராஜா வளர்ச்சி பெற்றதுக்கு பின்னாடி அவரை சந்திச்சிங்களா? இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னவோ நான் ஏர்போர்ட்டில் பார்த்தேன் அவரை. ம். ஏர்போர்ட் எதாச்சியாக பார்த்தேன். அப்பா அவர்கிட்ட ஞாபகப்படுத்தினோடனே எனக்கு ஞாபகம் இருக்குன்னார். ம். நம்ம மாட்டு வண்டியில் போயிருக்கிறோம் அவங்க வீட்டில் தைக்கிறோம். அது மறக்க முடியாது. அதை விட கங்கை அமரனுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கும். ம். அவங்கெல்லாம் வந்து கட்சிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ம். அவங்க இந்த சினிமா ஃபீல்டுக்கு வந்த பிற்பாடே கூட ம். திருச்சியில் கங்கை அமரன் எங்களுக்காக இது போட்டு பணம் வசூல் பண்ணி கொடுத்தாரு. கச்சேரி நடத்தி. அருமை. ம். அவங்களுக்கு அந்த பழைய இது இருக்கா இப்போன்னு சொல்ல முடியாது. இல்ல, அது காலங்கள் மாறி போச்சு. கால மாற்றம் காலம் மாறி போச்சு. ஆனால் இயக்கத்துக்கு ரொம்ப உதவி செஞ்சுருக்காங்க ஆரம்ப காலத்தில். அவர்களுக்கு இப்போ பார்த்தாலும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். இன்றைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்படி இருக்கிறதாக நீங்கள் நினைக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சின்னா எந்த ஒரு ஆட்சியின் மீதும் விமர்சனம் இல்லாத ஆட்சி இருக்கவே முடியாது. அதே மாதிரி திமுகவினுடைய ஆக்கப்பூர்வமான பல பணிகளும் இருக்குது, விமர்சனங்களும் இருக்குது. அது இப்போ பெருசாக இப்போ பேசணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு அரசு என்கிற பொழுது அந்த அரசோடு வேலை செய்கிற பொழுது அதில் தவறுகள் இருக்கும், அல்லது குறைபாடுகள் இருக்கும், விமர்சனங்கள் இருக்கும். அந்த விமர்சனங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இருக்கும். அது நீங்கள் எங்கள் அறிக்கைகளில் பார்த்தீங்கன்னா தெரியும். அல்லது நாங்கள் நடத்துகிற பல ஆர்ப்பாட்டங்களுடைய எதிரொலி பார்த்தீங்கன்னா அது தெரியும். ரொம்ப நன்றி. உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்முடைய ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு.